அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 1/12/2025 கார்த்திகை மாதத்தின் 15ஆம் நாள் திங்கட்கிழமையில் ஏகாதசி. வருடத்தின் கடைசி மாதம், மாதத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், கார்த்திகை சோமாவார விரதம் மற்றும் ஏகாதசி திதியோடு ஆரம்பமாகுது. இந்த கார்த்திகை 30 நாளுமே நிலைவாசல்ல எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற சூட்சம முறையை நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து மாதத்தின் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை எப்போ உங்களால் உதவ முடிந்தாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9346692042. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, தீய செய்வினை பாதிப்புகள்னு பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மாதத்தின் முதல் நாள் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், நிறைய பேருக்கு கவலையாக இருக்கும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்க போகிறோம், இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படி சேவ் பண்ணணும், அப்படி சேவ் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு சிலருக்கு கருத்துகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய இந்த தொகையை வச்சு இந்த மாதத்தை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலை இருக்கும். நீங்கள் 2 பேருமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு தங்கு தடையின்றி பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாள். தவறாமல் தீபத்தை ஏற்றிருங்க. இப்போ தீபம் ஏற்றுற சூட்சமத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாம் தட்டில் அட்சதை அரிசி பரப்பி தான் தீபம் ஏற்றுவோம் இல்லையா? இன்றைய நாளில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் அம்சமான கல்லுப்புக்கு மேலே தீபம் ஏற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு எடுத்து தட்டில் கல்லுப்பை பரப்பிக்கோங்க. அதன் மீது கிராம்பு தூள், அதாவது நம்ம லவங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லவங்கத்தை பொடி பண்ணிக்கணும். முழுசாக போடாமல் பொடி பண்ணி அதை அந்த உப்பு மேலே தூவி விட்டுட்டு அதன் மீது வாழை இலை அல்லது அரச இலை அல்லது புங்கை இலை அல்லது வெற்றிலையை வைத்து அதன் மீது அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பாலும் கல்கண்டும் கலந்து வைக்கணும். அதாவது ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு போட்டு அதை நீங்கள் அந்த விளக்குக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருங்க. இந்த விளக்கானது 48 நிமிடங்கள் எரியணும். குறைந்தது 48 நிமிடங்கள், அதிகபட்சம் எவ்வளோ நேரம்னாலும் அந்த நெய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எரிய விடலாம். அதன் பிறகு அந்த கல்லுப்பையும் அந்த கிராம்பு தூளையும் எடுத்து தண்ணீரில் கரைச்சி உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க. இரவு உங்களால் தெளிக்க முடியலனா கூட மறுநாள் காலையில் தாராளமாக தெளித்து விடலாம். இப்போ நான் சொன்ன இந்த சூட்சம பரிகாரத்தால் உங்களுக்கு பண வசியம் உண்டாகும். அதாவது பணமானது தங்க ஆரம்பிக்கும், விரைய செலவுகளானது குறையும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.